ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரேன் சார். இது ஏன் வீடு, இங்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அது ஜாலியானதா சார். திருமணமாகாத நாத்தனார்கள், திருமணமாகி உள்ளே வந்திருக்கக்கூடிய அண்ணிமார்கள். நானும் எங்க அண்ணி சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியா இருப்போம். என்ன பண்ணுவீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். நைட் ஃபுல்லா கதை பேசிட்டே இருப்போம். என்ன பேசுவோம்? ஒரு 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ற கதை விடிய கால 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். இவ்வளோ நேரம் என்னதான் பேசுவீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கும்? என்னதான் பேசுவீங்க? எனக்கும் புரியலையே. 5 மணி எங்களுக்கே தெரியாது சார். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஒரு 2 மணி ஆயிடும், பசிக்கும், எழுந்து உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், மறுபடியும் பேசுவோம், பேசிட்டே இருப்போம். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ஆக்சுவலா அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஸ்ட்ரிக்டா வளர்ந்தாங்க. நாங்க வந்தா ஒண்ணா ஊர் சுத்துறது, எந்த கடையில என்ன புதுசா டிஷ் ரெடி பண்ணிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ரோட்டு கடையில இந்த கடை, இங்க போனா சிக்கன் விங்ஸ், இங்க போனா ஷவர்மா, இந்த ரெஸ்டாரண்ட் போலாமா அங்க போலாமா, எல்லாமே வரதுக்கு முன்னாடி செமையா பிளான் பண்ணிடுவோம். ஓ அப்படியா விஷயம்? கல்யாணம் ஆனா எல்லாருமே இது மிஸ் பண்றேன் அது மிஸ் பண்ணு சொல்லுவாங்க. இவங்க கேட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிஜமாதான் சொல்றியா? 7:30க்கு அவங்க வருவாங்க. 2 பேரும் பேசிட்டே இருப்போம். ஆனா பேசிட்டே தான் இருப்போம். பார்த்து என்ன சமைக்கலானே நாங்க பிளான் பண்ணி 10 மணிக்கு மேல பண்ணி தோசை தான் சுடுவோம். ஐயோ மீண்டுமா தோசை பேசிட்டே கறிக்கிருவோம். 2 பேரும் ஒரே நேரத்துல உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமா, எங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்க அண்ணனுக்கு அந்த கரிஞ்ச போச தோசையை கொடுத்துருவோம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? அது எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? அவங்களுக்கு 11:30 12 மணிக்கு கொடுத்துருவோம். நாங்க நல்லா ஒரு முறைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்போம். யாராச்சும் என்கிட்ட வந்து அண்ணி வீட்டுல தானே இருக்க எப்படி அப்படின்னு கேட்டா நாங்க வந்து கண்ணு பட்டுருவாங்க. ஆமா அப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிடுவோம். எங்க நாங்க ஜாலியா இருக்கோம் தெரிஞ்சவங்க கண்ணு பட்டுருவேன். 2 பேரும் வருவோம், தூங்குவோம், படுத்துருவோம். டைமே இருக்காது எங்களுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு போய் சொல்லிடுவோம். இப்போ இவங்க உள்ள வந்தாங்க, ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் மாத்த பாக்குறது எனக்கு பிடிக்கல. பலது இருக்குதே, எதை சொல்றது? இவங்க வந்ததுல இருந்து இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க. இவங்களுக்கு வெராமீன் பிடிக்கும்னா வெராமீன் தான் டெய்லிக்கும் எல்லா வாரமும். இன்னைக்கு ஒரு புட்டி என்னடா மீன் லைட்டா டிஃபரெண்டா டேஸ்ட் இருக்குன்னா அச்சுக்கு தான் பிடிக்கும், நான் அதான் சமைப்பேன். அம்மாவே சொல்றாங்க. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க. மல்லிகை பூனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் முல்லைப்பூ தான் இருக்கு இப்ப ஃப்ரிட்ஜ்ல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எனக்கு மல்லிகை பூ தானே, அச்சுக்கு முல்லைப்பூ தான் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாமே இப்ப அவங்களுக்கு ஃபேவராவே மாத்திட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். இவங்களுக்கு செம ஜாலி. ஓகே மாமியார் நம்மளுக்கு பிடிச்சதா செய்யறாங்க, ஜாலி ஜாலி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவாங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இவங்களாச்சும் போய் அம்மா அக்காக்கு மல்லிகை பூ சேர்த்து வாங்கி வைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு வெராமீன் கிடைச்சிருது இல்ல, அவங்க சமைச்சுக்கிறாங்களா இல்ல அது உங்க அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க? அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க. மருமகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களே வாங்கி முன்னாடி சமைச்சு வச்சிடுறாங்க. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா. சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் மூவி கூட்டிட்டு போறது, ஷாப்பிங் போறது, இல்ல வெளில எங்க சாப்பிட போறது, இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். ஓகே ஓகே. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் வெளியே போவாங்க. நம்ம ரெக்வெஸ்டா அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டா கூட அன்னிக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஃபர்ஸ்ட். இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இப்ப அவர் மனைவியோட போறாரு. ஆமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல? நக்கல்யா அவனுக்கு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட 2 பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? ஆனா எங்க அன்னிக்கு எடுக்கும் போது எனக்கு கூட எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டே வந்துருவாங்க. பாத்தீங்களா? கவுளி கூட அடிக்குது. அண்ணி வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போ வந்தாங்களோ அப்பதிலிருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன். இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அது பிரெக்னன்சி டைம்ல சார் கேர்ஃபுல்லா தான் சார். இப்போ எங்க அம்மா, அவங்க அம்மா, நானு எல்லாருமே பார்த்துப்போம். ஓ அப்படியா? அவன் கூட இருந்தாதான் அண்ணி நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது இல்லாம நம்ம லீவ் போட சொன்னா லீவ் போட மாட்டான், அண்ணி சொன்னா லீவ் போடுவான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா. மாசமா இருக்காங்க, பிரெக்னன்ட்டா இருக்காங்க. சார் கிரிஞ்சா பண்ணும்போது டே ஏன்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு இது கிரிஞ்சா தெரியுது. ஓ நீ அப்படி வரியா? சரி சும்மா ஒரு சீன் வச்சுப்போம், அதே கிரிஞ்சு சீனு. கல்யாணம் ஆகி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, சோலி முடிச்சு. அவர் ஒரு நாள் ஏதோ உங்களுக்கு கூட அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, லீவ் போட சொல்றாரு. கிரிஞ்சா பேசாத, லீவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. கரெக்ட் தான் சார். அப்ப நான் இனிமே அப்படி கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, லீவ் போட்டா போட்டு போ.
இப்போ கூட சொல்லலே வைத்தறிச்சலா தான் சொல்றீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. அது மட்டும் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வாய் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வாய் கொடுப்பாங்க. ஆமா. அப்புறம் ஸ்வீட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் ஊட்டணும். ஐயோ. பக்கத்துல தானே நான் நிக்கிறேன், எனக்கு அட்லீஸ்ட் எடுத்துக்கோனாது சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதே ஃபுட் விஷயம் தான் சார். அவங்க நார்த் இந்தியன் பெங்காலி. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே நார்த் சைட் டிஷ்ஷஸ் தான் எல்லாமே இருக்கும். அவங்க மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் எங்களையும் சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதே நாங்கள் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஏன் நீங்க சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்றது இல்லையா? That puli I don't like, which எப்ப everything அந்த புலி பிரச்சனை பெரிய பிரச்சனை. என்ன கொடுமை சரவணன். ஓ, அந்த புலி குழம்பு அந்த வகையறாவா? whenever they will sambar, that also puli, rasam, that also puli, puli kalambu, vartha kalambu, சாவு. சாவும்ல. puli and puli. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஷோல பேசின அதே டோன். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. இந்த பிரச்சனை நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது வளர்ந்தா சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. காலையில எழுந்துக்கவே மாட்டாங்க சார் சீக்கிரம். ஐயோ சாமி. மேரேஜ்க்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் 6:30க்கு மேலே எழுந்து வந்தால் போதும், நீங்கள் வந்து காய் கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும்னு அவங்க தான் சார் சொன்னாங்க. இல்ல புரியல. நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை மணிக்கு எழுந்தாங்கன்னு கேளுங்க. இப்போ எழுந்தேன் சார். இப்போ நான் எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார் எங்கள் அம்மா கூட. நான் ஜாலியாக பேசினா அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அந்த விஷயத்த. என்ன பண்றது சார் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரேன் சார், உடம்பு சரியாக தான் வந்தேன். இது ஏன் வீடு இங்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அது ஜாலியானதா சார்? பொம்பளைக்கு அடக்க இருக்க போக்கிருத்தனம் இருக்க கூடாது. நான் எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டான் சார். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி காமெடியா இருக்கும்? கேஷுவலாக தான் சார் கேட்டேன், அதை தான் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு அது அப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு பின்னால் எதுவும் வருத்தம் இருந்துச்சா? இருந்துச்சு சார். அப்போ அதை சொல்லிட்டா முடிஞ்சிச்சே. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஃபர்ஸ்ட் எப்படி சார் தெரியுமா சார் சண்டை வந்துச்சு எங்களுக்குள்ள. அவங்க ஈவினிங் வந்து சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. இல்லை எங்கள் வீட்டில் நான் 3 வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அது அவங்க அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, அப்போ நான் என்ன 4 வேளை சாப்பிட்றேன்னா அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே தான் சார் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வேணான்னு சொல்லியிருக்கணும் சார், நான் 3 வேளைலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு கஷ்டமாயிடுச்சு சார். நீங்கள் பாருங்களேன், ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு அந்த பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணும்? நீங்க முதல்ல இருந்து அவங்க என்ன 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு சார். சபாஷ், சரியான போட்டி. சண்டை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே தானே சார் முடிச்சிடணும். அவங்களோட பாட்டி ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு பேசுறாங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அவங்க எதுக்கு அவங்க மாமா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் சொல்றாங்க அந்த பிரச்சனையை? நான் என்னுடைய புலம்பல கேட்க 2 ஜீவன் இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் சார், அவ்வளவுதான் சார். 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. அண்ணன் அண்ணி பக்கம் போயிட்டான், அம்மாவும் அந்த பக்கம் போயிடாம அட்லீஸ்ட் அவங்களாவது என் பேச்சு கேட்குற ஆளா இருக்கணும்னு ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. நாளைக்கு எங்க அண்ணன் எங்க அம்மா இப்படி யாருமே எனக்கு அனுசரணையா இல்லாம போயிருவாங்களோங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது, அவங்களுடைய யதார்த்தமே என்னன்னா ஒரு கொந்தளிப்பான கேரக்டர். அவங்கள ட்ரிகர் பண்றது ஈஸி. லைட்டா தட்டி விட்டீங்கன்னா கெட்ட பேர் அவங்களுக்கு வந்துடும். டோன்ட் வரி. ஆக்சுவலா அப்புறம் என்ன, பலகீனமானவர்கள் மீது இரக்கத்தோடும் அன்போடு தான் இருக்கணும். நீங்க ஏன் உங்களுக்கு எதை பேசும்போது அழுக வந்துடுது? என்ன மனசுல ஓடுது? ஏன் அழுதுறீங்க? சார் எனக்கு அப்பா இல்லை சார். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். எனக்கு யாரும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சார். அந்த பொண்ணு அழுது, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு பாருங்க, அவ தான் பாவம் ஏமாளின்னாங்க. ஏமாளிங்க தான் இப்படி இருப்பாங்க. அந்த கை அவளை பிடிச்ச மணிக்கே இருக்கு. அந்த ஏன் அந்த கை நீண்டுச்சு? அந்த ஒரு கை மட்டும் உங்க கையா இருந்தா உங்க கணவர்கிட்டே அவங்க வரமாட்டாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நாத்தனாருக்கு நம்பிக்கை ஒரு வார்த்தை கொடுங்களேன். உங்களை நான் எதனா ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. பாருங்க, ஸ்ட்ரைட்டா சொல்லுது பாருங்க, ஈகோவே இல்லை. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, அந்த பொண்ணு நான் திரும்பி நீ ஏதாவது பேசுமா அவங்க அன்னிக்கிட்ட நான் கேட்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஹர்ட் பண்ணி தான் நான் மன்னிச்சிருங்க அண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கம்மா? அவங்கள்ட்ட கொடுங்க. Just go and hug her na until I will take care of you. சூப்பர் பாய்.
நம்பிக்கை கொடுக்கறதா வலுவானது. ஏன்னா எல்லாராலையும் நம்பிக்கை கொடுத்துட முடியாது. என்ன மனுஷன் நம்பிக்கை கொடுக்குறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வந்துடும், அதுலேருந்தும் அழுக வந்துடும். நம்பிக்கை கிடைக்கிறப்ப வாழ்க்கை மேலே பிடிப்பு வந்துடும், அதுலேருந்தும் அழுக வந்துடும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹாப்பியா? ஹாப்பி சார். நேராக அண்ணிக்கிட்ட பேசணும், அந்த அம்மாவெல்லாம் ஆட்டத்துக்கு இழுக்கப்படாது. தேங்க்ஸ், லவ் யூ. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் நான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனாலும் இந்த விஷயத்தில் மட்டும் அண்ணி என்னை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் நான் வாங்கணும்னு இருக்கு சார். அந்த உரிமையை கொடுக்கணும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. அந்த பொண்ணு வேற எதுவுமே கேட்கல பாருங்க. சிம்பிள், எனக்கு 10 பவுன் போடணும் 50 பவுன் போடணும் அதெல்லாம் கிடையாது. குழந்தை பிறந்த உடனேயும் அத்தைக்காரியா நான் தான் முதல்ல கையில் வாங்கணும். நல்லா செவுல் அடிச்ச மாதிரி சொன்னாமாப்ல. அந்த குழந்தைய நீங்கள் யாரா பார்க்குறீங்க? எங்க அப்பாவா பாப்பேன் சார். பையன் பிறந்தா அப்பாவா பார்ப்பீங்க.